மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து இளம் தாய் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் வழிகாட்டலில் விசாரணை மேற்கொண்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியை அடையாளம் கண்டு சந்தேக நபர்களை பிடித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் கணவன், மனைவி, அவரது சகோதரன் உள்ளிட்டோர் அடங்குகின்றனர். இவர்கள் வவுணதீவு பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயையும் அவரது குழந்தையையும் ஏமாற்றி முச்சக்கர வண்டியில் ஏற்றி நகருக்கு கொண்டு வந்து பின்னர் மீண்டும் வவுணதீவு கொண்டு விடுவதாக ஏற்றி சென்று மயக்க மருந்து கலந்த பானம் கொடுத்து நகைகளை பறித்துள்ளனர். அதன் பின்னர் பெண்ணை நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணற்றில் தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவத்தில் பெண்ணின் குழந்தை வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் அதே கிணற்றிலிருந்து முன்னர் கடத்தப்பட்ட மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. மேலும் இந்த குழு இதற்கு முன் களுவாஞ்சிக்குடி பகுதியில் மற்றொரு பெண்ணையும் இதே முறையில் கடத்தி நகைகள் பறித்து அதே கிணற்றில் தள்ளியுள்ளமை விசாரணையில் வெளிவந்துள்ளது. கொள்ளையிடப்பட்ட நகைகளை விற்று கார் ஒன்றையும் வாங்கியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இவர்களால் மட்டக்களப்பு பஸ் நிலையத்திலும் ஒரு பெண்ணிடம் மயக்க மருந்து பயன்படுத்தி நகைகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 முச்சக்கர வண்டிகள், ஒரு கார், ஒரு மோட்டார் சைக்கிள், ஆயுதங்கள் மற்றும் கொள்ளையிடப்பட்ட தாலிக்கொடி உள்ளிட்ட பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. நகைகளை வாங்கிய மற்றும் அடகு வைத்த நகைக்கடை உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரையும் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.